ரெனேசன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரீபர்த் அப்படிங்கிறது மறுபடியும் மறுமலர்ச்சி ஆயிருக்கிறது. ஏற்கனவே மலர்ந்துருக்கும், நடுவில் ஏதோ ஒன்று ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக, மறுபடியும் அதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ அது மாதிரி ரீபர்த் அதான் நினைக்கிறேன். ஓகே, ரீபர்த் ஆகிறது ரெனேசன்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து எந்த பீரியடில் அப்ளை ஆச்சு அப்படின்னா யூரோப்பியன் பீரியடில் தான் அப்ளை ஆச்சு. இது வந்து ஒரு மிடில் ஏஜ் அந்த டைமிங்கில் அப்ளை ஆச்சு. இது வந்து இட் இஸ் யூஸ்வலி செட் ஹேவ் பிகினிங். இது வந்து இட்டாலியில் தான் ஃபஸ்ட்டு பிகின் ஆச்சு அப்படின்ற மாதிரி, இதுக்கப்புறம் பிகின் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். லேட் 14th செஞ்சுரிக்கு அப்புறம் நடந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இது வந்து அங்கே இட்லியிலேயே கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு இட்டலியில் கண்டினியூ ஆச்சு. இட்டலிக்கு அப்புறம் வெஸ்டர்ன் யூரோப்பில் போய் கண்டினியூ ஆச்சு. எப்போனா 15th அண்ட் 16th செஞ்சுரி அப்போது. இந்த பீரியடில் யூரோப்பியன் ஆர்ட்ஸ் ஆகட்டும், யூரோப்பியன் ஆர்ட்ஸ் ஆஃப் பெயிண்டிங் ஆகட்டும், இல்லை ஸ்கல்ப்சர் ஆகட்டும், இல்லை ஆர்கிடெக்சர், லிட்ரேச்சர், இது எல்லாமே வந்துட்டு ஒரு ரொம்ப அதிகமாக வந்து ரீச் ஆச்சு, ரொம்பவே மேன்மைப்பட்டு ரீச் ஆச்சு அப்படிங்கிறாங்க. எமினன்ஸ் நாட் எக்ஸீட். எமினன்ஸ் மேன்மை, நாட் எக்ஸிட் இன் எனி ஏஜ். ஓகே, ரீச் ஆச்சு அப்படிங்கிறாங்க. த டெவலப்மெண்ட் கேம் லேட். இதுக்கப்புறம் இங்கிலாண்டில் 16th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் இது டெவலப் ஆச்சு. இங்கிலாண்டில் எப்போது டெவலப் ஆச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக எலிசபெத்தன் அண்ட் ஜாக்கோபியன் பீரியட் இருக்கிற வரைக்கும் இந்த ரினைசன்ஸ் வந்து வரவே இல்லை. அது வரைக்கும் வரல, அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஓகேவா? இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜான் மில்டன் அப்படிங்கிறவர் தான் இந்த ரெனைசன்ஸோடைய லாஸ்ட் போயட். அந்த டைமில் இருந்த லாஸ்ட் போயட் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் கிரேட் ரெனைசன்ஸ் போயட் அப்படின்றாங்க. அடுத்து நிறைய அட்டம்ஸ், இந்த ரெனைசன்ஸ் வர்றதுக்கு பயங்கரமாக நிறைய அட்டம்ஸ் வந்து வந்துச்சு. நிறைய அட்டம்ஸ் எல்லாம் வந்துச்சு. as though a single essence underlay the complex feature of the intellectual of the culture. நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் எல்லாம் வந்துச்சு. இன்டெலெக்சுவல் சம்திங் அந்த ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், இல்லை நம்ம கல்ச்சுரல் லைஃப் பற்றின ஃபீச்சர்ஸ் ஆகட்டும். ஏன்னா நம்ம நிறைய வெரைட்டி இருக்காங்களே யூரோப்பியன் கண்ட்ரீஸும் நிறைய வெரைட்டிஸாக இருக்கிறாங்க. ஸோ இது ரெனேசன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு இங்கிலாண்டில் யூரோப்பியனில் ரெனேசன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு. லைக் செவரல் 100 years கூட எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ரீபர்த் ஆகிறதுக்கு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு த ஸ்பேன் ஆஃப் டைம் கால்டு ரெனைசன்ஸ். ஸ்பேன் ஆஃப் டைம் அப்படிங்கிறது தான் ரெனைசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஐடென்டிஃபை ஆகிறதுக்கு ஒரு பாசிபிள் நடந்துச்சு. எப்படி அப்படின்னா, என்னென்னலாம் நிறைய ஈவெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை நிறைய டிஸ்கவரிஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. நிறைய ஈவெண்ட்ஸும் நிறைய டிஸ்கவரிஸும் ரினைசன்ஸ் ஈவெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ் வந்து பிகின் ஆச்சு. அந்த சேஞ்ச் ஆகிறதுக்கு பிகின் ஆச்சு. நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸும் நிறைய டிஸ்கவரிஸும் பிகினிங் ஆச்சு. அப்ராக்சிமேட்டாக 15th செஞ்சுரி அந்த டைமில் தான் நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ் இதெல்லாம் உருவாக ஆரம்பிச்சுது. அதைத்தான் அந்த ஸ்பேன் ஆஃப் டைமை தான் ரெனைசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியர்லி எஃபெக்டட் டிஸ்டிங்டிவ் சேஞ்சஸ். நிறைய சில சேஞ்சஸை வந்து கிளியராக இது கொடுத்துச்சு, டிஸ்டிங்க்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுலன்னா, பிலீஃப்ஸில், ப்ரொடக்ஷன்ஸில், மேனர் ஆஃப் லைஃப். ஒவ்வொரு இந்த வெரைட்டி ஆஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் பீப்புளுடைய மேனர் என்ன, அவங்க லைஃப்பில் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் கற்றுக் கொடுத்துச்சு. எஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா அப்பர் கிளாஸுக்கும் அந்த இன்டெலெக்சுவல் கிளாஸுக்கும் வந்து ஒரு நல்ல இதாக கொடுத்துச்சு அப்படிங்கிறாங்க. பிகினிங் இந்த 1940s நம்பர் ஆஃப் ஹிஸ்டோரியன்ஸ் ஹேவ் ரீப்ளேஸ்டு. 1940s நிறைய ஹிஸ்டோரியன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணப்பட்டாங்க. அதைத்தான் ரினைசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வித் ஏர்லி மாடர்ன், ரொம்ப ஏர்லி மாடர்னாக கொண்டு வந்தாங்க, டெசிக்னேட் பண்ணாங்க. த ஸ்பேன் ஆஃப் ஃப்ரம் த எண்ட் இன் த மிடில் ஏஜஸ். ஏர்லி மாடர்னில் இருந்து மிடில் ஏஜஸ் வரைக்கும் சில மாற்றங்கள்லாம் நடந்துச்சு. அதுதான் அதுக்கப்புறம் அன்டில் லேட் அதுக்கப்புறம் 17th செஞ்சுரி வரைக்கும் இது வந்து வளர ஆரம்பிச்சது. ஏர்லி மாடர்ன்லேருந்து மிட் ஏஜ்லேருந்து மிடில் ஏஜ் வரைக்கும் ரினைசன்ஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. 17th செஞ்சுரி வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. அன்டில் லேட் 17th செஞ்சுரிக்கு மேலே வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது நியூ லேர்னிங்.
ரெனேசன்ஸ் அந்த காலகட்டங்களில் இருந்த பல விதமான ஸ்காலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஹியூமனிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு நிறைய புதுப்பிச்சாங்க, நிறைய நாலேஜ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இதில் க்ரீக் லாங்குவேஜில் கொண்டு வந்தாங்க. என்ன டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா, என்ன டிஸ்கவர் பண்ணாங்கன்னா க்ரீக் மேனுஸ்கிரிப்ட்ஸை டிஸ்கவர் பண்ணாங்க. நிறைய நிறைய மேனுஸ்கிரிப்ட்ஸை டிஸ்கவர் பண்ணாங்க, அப்புறம் பரப்புனாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, நிறையா பண்ணாங்க. அப்புறம் மிடில் 15th செஞ்சுரியில் பிரிண்டிங் அப்படிங்கிறது, ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. மிட் 15th செஞ்சுரியில் தான் அப்படி நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம புக்கு வந்து மூவபிள் டைப்பில் கொண்டு போகிற மாதிரியும் வந்தாங்க. ஐ திங்க் லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி, அப்படி மூவபிள் டைப்பாக கொண்டு போய்க்கலாங்கிற மாதிரி. அப்போ வந்து புக்கு பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி ஜெராக்ஸ் அப்படிங்கிறது பெருசாக இருக்குது. ஸோ மூவபிள் டைப்னால் எங்கே வேணாலும் பஸ்ஸில் கூட போகும்போது கூட கொண்டு போய்க்கலாம். அந்த மாதிரி பிரிண்டிங் ஆன் பேப்பரில் இருந்து புக்கு வந்து மூவபிள் டைப்பில் கொண்டு போகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு டைமாக ரொம்ப சீப் அண்ட் பிளென்டிஃபுல்லாக கொண்டு வந்தது எப்போ அப்படின்னா 15th செஞ்சுரியில் தான் கொண்டு வந்தாங்க. எப்படி சீப் அண்ட் பிளென்டிஃபுல்லாக கொண்டு வந்தாங்க. நிறைய பப்ளிகேஷன்ஸ் வந்து அனௌன்ஸ் கொடுத்தாங்க. நிறைய ஏன்ஷியன்ட்டு அண்ட் மாடர்ன் அந்த டைப்பில் ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு ரொம்ப இது பவுட் ஃப்ரம் த ப்ரைஸ் ஆஃப் யூரோப் டு சாட்டிஸ்ஃபை த டிமாண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பேண்டிங் பாப்புலேஷன். பாப்புலேஷனை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு எப்படி ரீட் பண்ணியே ஆகணும், மனுஷங்க வந்து ரீட் பண்ணால் தான் நிறைய நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ப்ரெஸ்லலாம் வந்துட்டு சொன்னாங்க. ப்ரெஸ் மூலமாக இதெல்லாம் சொல்லப்பட்டுச்சு எங்கே, யூரோப்பில். அடுத்து கடைசி இதுக்கு பேராகிராஃபில் கர்ட்டசி புக்கெல்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த கர்ட்டசி புக் அப்படிங்கிறது ஒரு கேரக்டரவே மாற்றுச்சு அப்படிங்கிறத அங்கே சொல்ல வந்திருப்பாங்க. இப்போ நம்ம ரெனேசன்ஸ் மேனை பற்றி பார்ப்போம். அதுலேயே இட் செட்டப் எது செட்டப் பண்ணுது, கர்ட்டசி புக் அப்படிங்கிறது எதை செட்டப் பண்ணுது அப்படின்னா ஒரு மனுஷனை கம்ப்ளீட்டாக மாற்றுது. அதைத்தான் ரெனேசன்ஸ் மேன் அப்படிம்பாங்க. ஒரு மனுஷனை வந்து ரொம்ப நல்ல விதமாக மாற்றுறது, நல்ல விதமாக கொண்டு வர்றதான ரெனேசன்ஸு, ரீபர்த் அப்படிங்கிறதெல்லாம். அந்த கர்ட்டசி புக் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை கம்ப்ளீட்டே ரவுண்ட் ஆக்குச்சு, அப்படியே சேஞ்ச் பண்ணிச்சு. அப்படி அப்படி இல்லைன்னா ரெனேசன்ஸ் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மேனை. இவங்க வந்து எப்படி டெவலப் ஆனாங்க அப்படின்னா எல்லா விதத்துலேயும் டெவலப் ஆனாங்க. நிறைய ஃபேக்கல்ட்டிஸில் டெவலப் ஆனாங்க, ஸ்கில்ஸில் டெவலப் ஆனாங்க. லைக் ஃபிசிக்கலில் ஆகட்டும், இன்டெலெக்சுவல்லி ஆகட்டும், இல்லை ஆர்டிஸ்டிக் ஆகட்டும், நிறைய ரீதியாக வந்து கர்ட்டசி புக் ரிலீஸ் ஆனதுனால மனுஷங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் உண்டாச்சு. தட்ஸ் இட். அதுதான் ரெனேசன்ஸ் மேன் அப்படிங்கிறது. இது ஒரு ஷார்ட் டேர்ம்ஸ் இருக்குது. மேலே சொன்னால் பிரிண்டிங் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம்ஸ் இருக்குது. பிரிண்டிங்னா என்ன, அந்த 15th செஞ்சுரியில் பிரிண்டிங்கும் மூவபிள் புக்ஸையும் வந்து நிறைய கொண்டு வந்தாங்க. அதுவும் நிறைய சீப்பாக கிடச்சிது, பிரிண்டியாக கிடச்சிது, நிறைய பப்ளிஷ் பண்ணாங்க, நிறையா டைப்பில் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறது. ரெனேசன்ஸ் மேன் அப்படிங்கிறது என்னென்னா கர்ட்டசி புக் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அது வந்து ஒரு மேனை கம்ப்ளீட்டாக மாற்றுச்சு. அதுதான் ரெனேசன்ஸ் அப்படிங்கிறது. எப்படி மாற்றுச்சு, எந்த லெவலில் மாற்றுச்சு, மனுஷனுடைய ஒரு ஸ்கில்ஸ், லைக் எந்த ஸ்கில், ஃபிசிக்கல் ஸ்கில் ஆகட்டும், இல்லை இன்டெலெக்சுவல் ஸ்கில் ஆகட்டும், ஆர்டிஸ்டிக் ஸ்கில், இது எல்லாத்தையுமே ஒரு மனுஷனை கம்ப்ளீட்டாக செதுக்குச்சு அப்படின்றாங்க. அடுத்து ஒரு ஷார்ட் டேர்ம் இருக்குது, ஸ்பெசட்யூரா அப்படின்னா இங்கிலீஷில் மீனிங் வந்து சேலஞ்ச் கிடையாது, நான் சேலஞ்ச் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப கிரேஸ்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆனால் அது வந்து எந்த ஒரு எஃபோர்ட்டும் போட்டிருக்க மாட்டாங்க, அது ஒரு பயங்கரமான கிரேஸ்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸாக மாறிடும். அதுக்கு பேர் தான் நான் சேலஞ்ச், அதாவது ப்ரெசட்யூரா அப்படிங்கிறாங்க. இது இட்டாலியில் இருந்தானது. இந்த இட்டாலியன் ஃபார்ம் ஃபார் த சீமிங் ஸ்பான்டைனிட்டி. இது வந்து எதர்ச்சியாக ஒரு தன்னிச்சையாக வந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு மனுஷனை வந்து சுலபமாக மாற்றுச்சு, அவனுக்கு வந்து புரிய வச்சுது. ஒரு ரொம்ப ட்ரெயின்டான ஒரு பர்சனுக்கு கூட ஒரு சிக்கல்கள் வரும், அண்டு சில ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக அவங்க கடைப்பிடிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது trained person may meet the requirements of complex and exacting rules. சில ட்ரெயின்டு பர்சன் கூட ஒரு சிக்கலான தேவைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். நிறையா ஒரு
ஒரு இந்த ரூல்ஸ் ஆர்டர் ரொம்ப ரூல்ஸ் வந்து ரொம்ப கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ரூல்ஸ் எல்லாம் இருக்கும், கடுமையான ரூல்ஸ் வந்து கடைபிடிக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரிஃபார்மேஷன் லெட் பை மார்ட்டின் லூத்தர். அந்த டைமில் ரிஃபார்மேஷன் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. யாரால்? மார்ட்டின் லூத்தரால். அவர் இருந்த டைமில் தான் மத வெறியவே வந்து கொஞ்சம் மத வெறியவே ஸ்ட்ரக் பண்ணாங்க, நிறுத்துனாங்க மத வெறியவே. அதுக்கு ரொம்ப ஃபவுண்டேஷனாக இருந்த ஒரு இன்ஸ்டியூட் எது அப்படின்னா ரோமன் கேத்தாலிக் சர்ச். தேர்ட் ஒன் த நியூ வேர்ல்டு. ஒரு நியூ வேர்ல்டே உருவாச்சு ரெனைசன்ஸால் அப்படிங்கிறாங்க. 1492 கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் அப்படிங்கிறவர் இதையெல்லாம் சீர்திருத்த ஒரு ஒரு நிலைச்சு நிறுத்தினார், நிறைய ஸ்ப்ரெட் பண்ணினார். ஒரு ஓல்டு க்ரீக் ஐடியாவை நிலச்சி நிறுத்தினார், நிறைய ஸ்ப்ரெட் பண்ணார் அப்படிங்கிறாங்க. இவரால் ஒரு அதாவது இந்த வேர்ல்டு வந்து வேற ஒரு திசை பக்கமாக வந்து போச்சு, ஒரு மதவெறியிலேருந்து போச்சு இல்லையா. அதே போல் இது வந்து ஒரு கமர்ஷியல் ரூட்டுக்கு இது மாறுச்சு, நியூ கமர்ஷியல் ரூட்டுக்கு மாறுச்சு அப்படிங்கிறாங்க. இந்த குளோபே இப்போது ஒரு போட் வந்து தப்பான இடத்துக்கு நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னா டக்குன்னு அதை வந்து சரியான இடத்தை நோக்கி போக வைக்கிறோம் இல்லையா. அதுபோல் நியூ வேர்ல்டு க்ரீக் ஐடியா அப்படிங்கிற ஐடியாவை இவர் கொண்டு வந்தார். அது அப்படியே கமர்ஷியல் ரூட்டுக்கு மாற்றுச்சு, அதாவது ஈஸ்ட் அப்படின்னு ரூட் டு த ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. The successful exploration of this continent and its native population and its settlement by Europeans gave materials to the இந்த மாதிரி இதனால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன இந்த காண்டினென்ட்டு நேட்டிவ் பாப்புலேஷனை வந்து அப்படியே இருக்க வச்சுது. செட்டில்மெண்ட் பை யூரோப்பியன்ஸ்லாம் அப்படியே செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துச்சு. இதில் லிட்ரரி அதில் வந்து நிறைய இமேஜினேஷன் வந்துச்சு. இப்போது எல்லா பிரச்சனையும் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா என்னாகும், இந்த வேர்ல்டில் வந்து பாப்புலேஷன் தான் குறையும். ஏன் அப்படின்னா ஏதோ இப்போ நான் உனக்கு ஏதோ கெடுதல் பண்ணிட்டேன், நான் தெரியாமல் தான் பண்ணியிருக்கேன், அப்புறம் என்ன நினைப்பேன், இவளை போட்டு தள்ளணும்டா, நம்ம கெடுதல் பண்ணிட்டடா அப்படின்னு நீ போட்டு தள்ளணும்னு நினைப்பேன். பட் இதெல்லாமே வந்துட்டு ரினைசன்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. த நியோ காஸ்மோஸ் அப்படிங்கிறது ஒரு பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் இது வந்து பிரபஞ்சம் எதால் நிறையப்பட்டிருக்கு அப்படின்னா ஆஸ்ட்ரானமியால் நிறையப்பட்டிருக்கு. த மெடிவியல் அஸ்ட்ரானமி அண்ட் ஆஃப் மெடிவியல் கிறிஸ்டியன் தியாலஜி வாஸ் டால்மேக் அப்படிங்கிறாங்க. டால்மேக் அப்படின்றதுக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னா கிரேக் அஸ்ட்ரானமர் டால்மி அப்படிங்கிறவரை கருத்தில் கொண்டு தான் டால்மிக் அப்படின்னு வந்துச்சு. இவர் 2nd செஞ்சுரியை சேர்ந்தவர். இவர் தான் இந்த மாதிரி உலகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய உருண்டை, இதுக்கு வெளியில் மூன் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, இதுக்கு வெளியில் ஒரு பிரபஞ்சமே இருக்குது, அதில் இருக்கக்கூடிய நிறையா பிளானட்ஸ் இருக்குது, மூன் இருக்குது, நிறைய ஃபிக்ஸட் ஸ்டார்ஸ் இருக்குது, அப்புறம் ஹெவன் இருக்குது, ஹெல் இருக்குது, இந்த மாதிரி சொன்னவர் டால்மி அப்படிங்கிறவர் தான். ஸோ இதை வந்து அந்த தியரியை டால்மிக் அப்படின்னு வச்சுட்டாங்க. அடுத்து இன்வெஸ்டிகேஷன். அந்த காலத்தில் இன்வெஸ்டிகேஷனாக எல்லாம் கிடையாது, ஒரு அசம்ஷனில் தான் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இவர் தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் கொண்டு வந்தார். த வேர்ல்டு நியூ பிக்சர் ஆஃப் யார் கொண்டு வந்தார் அப்படின்னா கோப்பர்னிக்ஸ் அப்படிங்கிறவர் தான் கொண்டு வந்தார். இதோடைய முழு நேம் நியோக்லஸ் கோப்பர்னிக்ஸ். அண்ட் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஹூ ஃபாலோடு ஹிம். எல்லா சயின்டிஸ்ட்டும் இவரை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இம்மீடியட் அண்ட் ப்ரோஃபவுண்ட் ஷாக் டு த தியாலஜி அண்ட் செக்குலர் பிலீஃப்ஸ். பல பிலீஃப்ஸ் நம்ம ஹியூமன் பீப்புள் வந்து பல பிலீஃப்ஸை வந்து மதச்சார்பு இல்லாமல் நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு ரிலீஜியஸ் எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அதை வந்து இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணாங்க. ப்ரோஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்றாங்க. 6th ஒன் வந்து நியூ சயின்ஸ். இந்த நியூ சயின்ஸ் அப்படிங்கிறது யாரால் டெவலப் ஆகப்பட்டுச்சு அப்படின்னா மேலே பார்த்தா அதே நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் அவரால் தான் டெவலப் ஆகப்பட்டுச்சு. எப்போது லேட் 16th செஞ்சுரி அண்ட் ஏர்லி 17th செஞ்சுரி. 16th செஞ்சுரிக்கு 17th செஞ்சுரிக்கு நடுவில் தான் வந்து இந்த நியூ சயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதில் நிறைய ஜென்ரல் பிரின்சிபல்ஸ், நிறைய ஒப்பீனியன்ஸ் சொல்லப்பட்டுச்சு, நிறைய பிரின்சிபலோடைய ஜென்ரல் ஒப்பீனியன்ஸ் வந்து இதில் கொடுக்கப்பட்டுச்சு, நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் நியூ சயின்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நிறையா சயின்ஸ் ரீதியாக நிறைய கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதுதான் நியூ சயின்ஸ் அப்படிங்கிறது.